வெந்தயம், du fenugrec, கடுகு, de la moutarde, மிளகு, du poivre, கருவா அல்லது லவங்கம் பட்டை, de la cannelle, ஏலக்காய், de la cardamome, கிராம்பு, du clou de girofle, மிளகாய் தூள், du piment en poudre, மஞ்சள் தூள், du curcuma, உப்பு, du sel, புளி, du tamarin, சீரகம், du cumin, மல்லி அல்லது தனியா, des graines de coriandre, இஞ்சி, du gingembre, உள்ளி, de l'ail, தேயிலை, du thé, சீனி, du sucre, அரிசி, du riz. இப்ப இந்த சொற்களை பயன்படுத்தி சில வாக்கியங்கள் பார்ப்போம். நான் அரிசி வாங்குகிறேன். J'achète du riz. நான் சூப்பில் உப்பு போடுகிறேன். Je mets du sel dans la soupe. அவள் கறியில் மஞ்சள் தூள் சேர்க்கிறாள். Elle ajoute du curcuma au curry. அவன் ஒவ்வொரு காலையும் தேநீர் குடிக்கிறான். Il boit du thé tous les matins. நாங்கள் சீனி வாங்குகிறோம். Nous achetons du sucre. நான் உள்ளி வெட்டுகிறேன். Je coupe de l'ail. நீ தேநீரில் இஞ்சி சேர்க்கிறாய். Tu ajoutes du gingembre dans le thé. அவள் இறைச்சியின் மீது மிளகு போடுகிறாள். Elle met du poivre sur la viande. அவன் சமைப்பதற்கு சீரகம் பயன்படுத்துகிறான். Il utilise du cumin pour cuisiner. நாங்கள் கேக்கில் கருவா போடுகிறோம். Nous mettons de la cannelle dans le gâteau. உங்களுக்கான கேள்வி, நான் உருளைக்கிழங்கை சீவுகிறேன். இது எப்படி பிரெஞ்சில் சொல்லுவோம்னு சொல்லி எனக்கு நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. என்னோட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னா என்ன மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணும்னா கூடியும் என்ற மெயில் அட்ரஸுக்கு நீங்க மெயில் அனுப்புங்க.